அனைவருக்கும் வணக்கம். சில விஷயத்தெல்லாம் உடனே பேசி முடிச்சிடணும். இப்போ ஒரு ஃபோன் கால், அதில் அவர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக லக்னத்துக்கு குரு சுபகிரகம் தானே சார், எனக்கு குருமகா தசை நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னார். விருச்சிக லக்னத்துக்கு 2-5க்கு ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் வக்ரம் அடைந்து அஷ்டமாதிபதியாகிய புதனுடன் சேர்க்கை பெற்று, இப்போ புதன் அந்த இடத்துல ஸ்தானபலம் வாங்கியிருக்கார். அப்போ குருவும் வக்கரமாகி ஸ்தானபலம் பெற்ற அஷ்டமாதிபதி விருச்சிக லக்னத்துக்கு ஆதிபத்திய அசுப கிரகமாகிய தீய கிரகமாகிய புதனுடன் இணைந்த குரு வலுகுன்றி புதன் அந்த இடத்துல வலுவாக இருக்கும் பட்சத்தில் குரு தசை நன்மை செய்யாது எங்கள் விருச்சிக லக்னத்துக்கு. இப்போ நண்பர் ஒருவர் கேட்டார், எனக்கு விருச்சிக லக்னத்துக்கு ஆதிபத்திய சுபகிரகம் 2-5க்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய குரு தசை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான பதில், விருச்சிக லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாகிய புதன் ஸ்தானபலம் பெற்று 2-5 ஆதிபத்தியம் பெறக்கூடிய குருவின் வக்கர நிலை புதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குரு தசையே வீணாயிடுச்சு. ஸோ ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும்போது லக்ன ஆதிபத்தியத்திற்கு சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் நீசம் வக்ரம் கிரகண அமைப்புகளுக்குள் இருந்து வலு குன்றிய அமைப்பில் ஆதிபத்திய அசுப கிரகங்கள் வலுப்பெற்று ஸ்தானபலம் பெற்று தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னா என்னதான் உங்களுக்கு சுபகிரகமாக இருந்தாலும் நெகட்டிவாக தான் இருக்கும். நன்றி.